IPL 18வது சீசனில் சீனியர் வீரர்களை நம்பி களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர் தோல்விகளை சந்தித்த காரணத்தால் தற்போது வண்டியை இளம் வீரர்கள் பக்கம் திருப்பியுள்ளனர். ஷேக் ரஷீத், ஆயுஷ் மாத்ரே போன்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்த நிலையில் கடந்த லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிராக வான் ஸ்பேடிக்கு வாய்ப்பு கிடைக்கும் எனக் கருதப்பட்டது. பிளேயிங் 11-லும் இவரது பெயர் இடம்பெற்ற நிலையில் திடீரென்று அணியில் இருந்து நீக்கப்பட்டு தீபக் ஹூடா களமிறக்கப்பட்டார். 28 பந்தில் சதம். வான் ஸ்பேடிக்கு கடைசி நேரத்தில் காயம் ஏற்பட்டதால்தான் நீக்கப்பட்டதாக CSK நிர்வாகம் தெரிவித்தது. அதன் பிறகு இத்தொடரில் இருந்தே பேடி வெளியேறினார். இதனைத் தொடர்ந்து வான் ஸ்பேடிக்கு மாற்றாக 26 வயது குஜராத் விக்கெட் 230 ஸ்ட்ரைக் ரேட். இருப்பினும் IPL 18வது சீசனுக்கான மெகா ஏலத்தில் இவரை எந்த அணியும் வாங்கவில்லை. கடந்த ஆண்டில் சையத் முஷ்டாக் அலி T20 தொடரில் 6 போட்டிகளில் 78 சராசரி 230 ஸ்ட்ரைக் ரேட்டில் 315 ரன்களை அடித்தும் எந்த அணியும் இவரை வாங்காதது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இந்நிலையில் வான் ஸ்பேடிக்கு மாற்றாக உர்வில் படேலை CSK வாங்கியுள்ளது. மேலும் உடனே பிளேயிங் 11-லும் வாய்ப்பு கொடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உர்வில் படேலுக்கு 7வது இடத்தை, அதாவது பினிஷர் இடத்தை கொடுக்க உள்ளார்களாம். பினிஷர் ரோலை இனி இவர் கவனித்துக் கொள்வார். சிறப்பாக செயல்படும் பட்சத்தில் தோனி சென்ற பிறகு விக்கெட் கீப்பர் பினிஷராக உர்வில் படேல் இருப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. முதல் 6 இடங்களில் ஆயுஷ் மாத்ரே, ஷேக் ரஷீத், சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, டிவோல்ட் பிரேவிஸ், சிவம் துபே ஆகியோர் இருப்பார்கள். விளையாடி வந்தாலும் கடந்த ஆண்டில் நடைபெற்ற சையத் முஷ்டாக் அலி T20 தொடரில் திரிபுரா அணிக்கு எதிராக 28 பந்துகளில் சதம் அடித்த பிறகுதான் இந்திய அளவில் கவனம் பெற்றார்.